வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 17 கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செமிகான் 2.0. ஸோ இந்த செமிகான் 2.0 வந்து 1.27 lakh crores ஒரு அவுட்லே. ஸோ இதை யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கேபினெட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இதை வந்து ஃபார்மலி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இந்த செமிகான் 2.0 ப்ரோக்ராம், ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.27 lakh 500 crores, 1,27,500 கோடி. ஸோ இதுதான் இந்த அவுட்லேயோட ஓவரால் காஸ்ட்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் உள்ள செமிகண்டக்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்ண. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து செமிகான் 1.0 அப்படின்னு வந்துருந்துச்சு. செமிகான் 1.1 இருந்துச்சு. ஸோ அதோட அடுத்த ஓஷன் அப்படின்றது தான் இந்த செமிகான் 2.0. ஸோ இவங்களோட மெயின் தீமே என்ன அப்படின்னா இந்தியாவை செமிகண்டக்டர் டிசைன் மேனுஃபேக்சரிங்கில் வேர்ல்டு லெவலில் பெட்டர் ஆக்குறது தான். ஓகேவா? ஸோ இதோட கீ பில்லர்ஸ் வந்து 6 பில்லர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கீ பில்லர்ஸில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணணும், இந்தியாவிலேயே மெஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை கொண்டு வரணும், செட்டப் மோர் ஃபேப்ஸை கொண்டு வரணும், ஏடிஎம்பிஸ் OSAT இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும், R&D எங்கே பண்ணணும், டேலண்ட் டெவலப் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டம்கான பில்லர். ஓகேவா? ஓகே. ஸோ வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ISM 1.0 ப்ரோக்ராம் படி இந்தியா 12 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ISM அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1.0. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1.64 lakh crores மேலே வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் மொத்தம் 12 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் மொத்தமாக 24 செமிகண்டக்டர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், MSMEஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 105 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா EDA டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த செமிகான், அதாவது இந்தியாவில் செமிகண்டக்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் கேபினெட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இவங்க இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வந்து, அதாவது மேட்டிக்கு கீழே வந்து இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸ் வந்து வரும். சரி, இதுக்குப்பா எவ்வளோப்பா பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 62,500 கோடி வந்து பட்ஜெட். ஸோ இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸ்க்கான இந்த ஸ்கீம் வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். ஸோ அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27. ஸோ இதுலேருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் 5 வருஷத்துக்கு இது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு இதை அடுத்து எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸாக வந்து இவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவில் போயிட்டு இருக்குது வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கான இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ முடியுது அப்படின்னா நம்ம March 31, 2026 வந்து இந்த ஸ்கீம் முடியுது. என்னது? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். யாருக்கு? லார்ஜ் ஸ்கேலில் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கீம் முடிகிறதுனால தான் இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு. ஸோ இது அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிளான இந்த ஸ்கீமுக்கு கீழே மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்கு கீழே எலிஜிபிளான மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் எவ்வளோ கிடைக்கும்? 2.5%லேருந்து 5% வரை சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 1.5% இன்சென்டிவ் வந்து இருக்குது அப்படின்னா ஹையர் டொமஸ்டிக் சோர்ஸ் ஆஃப் கீ காம்போனன்ட்ஸ் அண்ட் சப் அசம்பிளிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் பேஸில்
செல்லிங் பேஸில் வந்து அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர்ஸுக்கு எலிஜிபிள் மேனுஃபேக்சர்ஸுக்கு இவ்வளோ இன்சென்டிவ்ஸும். ஸோ அடுத்து ஒரு 1.5%. ஸோ இந்த 1.5% எதுக்கு அப்படின்னா அதோட கீ காம்பனன்ட்ஸு சப்அசம்பிளிஸ் இதெல்லாமே இந்தியாவிலேயே வாங்கினா, இந்தியாவுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணால். ஸோ ஒருவேளை இவங்க அடுத்த இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப் மேலே போய் டிசைன் என்னங்க டிசைனு ஆர்என்டியாக பண்ணுறோம் அப்படின்னு ப்ராடக்ட் டிசைன் அண்ட் ஆர்என்டிக்குள்ளே இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு 3% இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷனுக்கு அக்குமுலேட்டிவாக எவ்வளோ க்ரோஸ் வந்து எய்ம் பண்ணுறாங்க அச்சீவ் கொடுக்குறதுக்கு அப்படின்னா 39 லட்சம் கோடி வந்து இந்த மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷனுக்காண்டி ஒதுக்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 lakh crore வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இதில் எத்தனை பேருக்கு டைரெக்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ், ஸோ NSO. ஸோ இவங்க வந்து யாரு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரையலான சப்செக்டரல் இண்டெக்ஸஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? இண்டெக்ஸஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அஃபிஷியலாக மந்த்லி இண்டிகேட்டர்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. யாருக்கு இந்த மந்த்லி இண்டிகேட்டர்ஸ்? சர்வீஸ் செக்டார் அவுட்புட்டுக்கு. ஸோ இந்த சர்வீஸ் செக்டார் அவுட்புட்டுக்கு மந்த்லி இண்டிகேட்டர்ஸ் செட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் சர்வீஸ் செக்டார் அவுட்புட். ஸோ இப்போ வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் இருக்குது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு தடவை அதில் வந்து ஒரு திங் இருக்கும், ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து மந்த்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை எத்தனை தடவை எடுக்கிறாங்கன்றதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இது மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா வருஷத்துக்கு 12 தடவை, அப்படி பார்த்தா நிறையா டைம் எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர். ஓகேவா? ஏன் இப்போது சர்வீஸ் செக்டரில் இவ்வளோ மூழ்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபிக்கு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டர். ஸோ கான்ட்ரிபியூட்டிங் ஓவர் 50% ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடட். எப்போலேருந்து 2013 2014. ஸோ அந்த 2013 to 14 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 50% ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடடில் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னா நம்ம சர்வீஸ் செக்டர் தான். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ரயில்வே வந்து ஒன்று கொண்டு வராங்க. என்னது? ஒரு 8 ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த 8 ரிஃபார்ம்ஸ் வந்து யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயோட யூனியன் மினிஸ்டர், அது யார்? அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ அவர் தான் இதை வந்து சொல்கிறாரே. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு. வைஷ்ணவ். ஓகேவா? ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது எது கீழே வருது? ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று கீழே வருது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ போய்ட்டுருக்க ஆப்ரேஷன்ஸை வந்து இன்னும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து இப்போது எத்தனை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? 8 ரிஃபார்ம்ஸ் புதுசாக கொண்டு வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதனால் மொத்தமாக இது வரைக்கும் எத்தனை ரிஃபார்ம்ஸ் இருக்கான்? இந்த 8 சேர்த்ததுனால 12 ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சான். ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே என்ன பண்ணியிருக்கு? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம் இல்லையா? 52 வாரத்துக்கும் 52 ரிஃபார்ம்ஸை இறக்குறோம், நம்ம ரயில்வேவை செம்ம எஃபிஷியண்ட்டாக மாற்றுறோம் அப்படி சொல்லி இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவை மனுஷன் அஸ்வினி வைஷ்ணவ் எங்கே வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்க ரயில் பவனில் வச்சு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து புதுசாக 8 சொல்லியிருக்காங்களா? 8 ரிஃபார்ம்ஸு. ஆல்ரெடி எத்தனை ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 9 ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிஃபார்ம் 10 ஃப்ளை ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், Reform 11 Reforms in Container Sector, Reform 12 Fertilizer Transportation, Reform 13 Policy for Skilling Artisan in Railway Projects and Works. ஸோ அதுக்கப்புறம் Reform 14 Construction Reforms.
and reform 15, policy for wagon design approval. அப்புறம் reform 16, petrol production products transportation. reform 17, food grains flours pulses transformation. ஸோ இந்த மாதிரி 9 ரிஃபார்ம்ஸ் வந்து யார் சொல்லியிருக்கா? யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. ரயில்வே என்ன சொல்லியிருக்கு? 52 வாரத்தில் 52 ரிஃபார்ம்ஸை இறக்கி நான் ரயில்வே தரமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு கேம்பெயின் நடக்குது. ஓகேவா? இந்தியா ஒரு கேம்பெயினுக்கு தயாராகுது. என்ன அப்படின்னா, யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒரு நான் பர்மனன்ட் சீட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து அப்பப்போ ஒவ்வொரு நாடும் போயிட்டு நாங்கள் பெர்மனன்ட் மெம்பராக ஆக முடியாது. ஒரு 5 கண்ட்ரியில் பெர்மனெண்ட்டாக இருக்குது. மற்றவங்களாம் போய்ட்டு நாங்கள் கொஞ்ச நாள் உங்களில் நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கோமே ஒரு 2 வருஷ டேர்முக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கேம்பெயினில் அவங்க எல்லோரும் ஓட் பண்ணாங்க. அந்த கண்ட்ரி வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆகும். ஸோ இந்தியா வந்து 2028 to 29க்கு நான் பெர்மனன்ட் மெம்பராக வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஆகலாம். அதுக்கான கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட யூனியன் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இது வந்து யுனைடெட் நேஷனோட ஒரு ஆர்ம் தான். ஸோ இது யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூயார்க், யூஎஸ்ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயினோட தீம் வந்து என்ன அப்படின்னா, சாந்தி, செக்யூரிங் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நார்ம்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி தான் இந்த சாந்தி. ஓகேவா? ஓகே. ஸோ ப்ரையாரிட்டி ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் கவர்னன்ஸில் வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறோம், எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட கவுண்டர் எப்படியெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து எங்களை அவங்களோட இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு 28 to 29 பீரியடுக்கு வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த 28 to 29 நான் பெர்மனன்ட் மெம்பருக்கான ஷெடியூலுக்கான எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜூனில் 2027 இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து இந்த எலெக்ஷனை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியா இதுக்கு முன்னாடி இந்த நான் பெர்மனன்ட் மெம்பராக வந்து இருந்திருக்கா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னா? இருந்திருக்கு. இது வரைக்கும் 8 தடவை ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பராக வந்து நம்ம இருந்திருக்கோம். சரி, லாஸ்ட்டாக எப்போ இருந்தோம்னா 21 to 22. ஸோ 2021 to 2022 வந்து நம்ம இருந்திருக்கோம். ஓகேவா? சரி, யாருப்பா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 6 பிரின்சிபல், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு 6 ஆர்ம்ஸ் இருக்குது. ஸோ 6 செயற்குழுக்கள் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதில் ஒருத்தன் தான் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் மொத்தம் 5 பெர்மனன்ட் மெம்பர். ஸோ மொத்தமாக 15 பேர். 15 பேரில் 5 மெம்பர் வந்து பெர்மனெண்ட்டு. ஸோ அவங்க யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகே, யூஎஸ்ஏ. சைனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, யூகே, யூஎஸ்ஏ, இவங்க 5 பேர் தான் பெர்மனெண்ட்டு. மிச்சம் இருக்க நான் பெர்மனெண்ட் மெம்பரை வந்து ஒரு நான் பெர்மனெண்ட் மெம்பரை இவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அவங்க உள்ளே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம் முடிஞ்சிடும். இவங்க வந்து வேறு கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொலாபரேஷன் தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்துலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே இந்த கொலாபரேஷன் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வந்து நடக்குது. சரி, எதுக்குப்பா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படி ஒன்று அது வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எங்கே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐடிசி ஃபெசிலிட்டி இன் திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியில் இருக்க இந்தியா இன்டகிரேட்டட் கன்சியூமர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக். ஸோ இதுதான் வந்து ஐடிசியோட தஞ்சாவூர் ஃபெசிலிட்டியோட திங். ஓகேவா? ஸோ அங்கே வச்சு தான் நாங்கள் இது வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 பேரோட சைட்லேருந்தும், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரைனர்ஷிப் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களோட டைரக்டரான பழனிமுத்து வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு யார் பண்ணியிருக்காங்க அவர் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஹெட் ஆஃப் ஐடிசி ஐசிஎம்எல். ஸோ ஐடிசி ஐசிஎம்எல் அப்படின்னா என்ன அப்படின்னா இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா இன்டகிரேட்டட் கன்சியூமர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக். ஸோ இவங்களோட ஹெட் அண்ட் ஜிஎம் ஆன சுர்ஜித் சிங் ரோரியா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனாகுரல் பேட்சில் வந்து 18 ட்ரைனிங்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆன் சைட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எப்போலேருந்து ஜூலை 7 ஆகஸ்ட் 20 வரைக்கும். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே எதில் ப்ளேஸ் ஆவாங்க அப்படின்னா ஐடிசியில் வந்து ப்ளேஸ் ஆவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். என்ன ஸ்கில்லை வந்து இவங்க தர போகிறாங்க அப்படின்னா ஃபுட்டு ப்ராசஸிங், ஃபுட் மேனுஃபேக்சரிங், அலைட் செக்டார்ஸில் வந்து இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்பெஷலி வந்து இவங்க என்ன அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸுக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா யூஎன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. யூஎன் வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதில் அப்படின்னா ஏஐ பற்றின ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? ஸ்ட்ராங்கர் குளோபல் கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ ஏஐ அட்ஜஸ்ட் ஸ்ட்ராங்கர் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்ற இதில் தான் இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட்டை வந்து தராங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா preliminary report of the independent international scientific panel on artificial intelligence. ஓகேவா? ஸோ இதுதான் யூஎனோட ஃபர்ஸ்ட் கமிஷன்டு சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் ஆஃப் ஏஐ. ஸோ ஒரு ஏஐயை பற்றின சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யூஎன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த பேனலில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பேனல் தான் இது பண்ண போகுது. ஸோ அந்த பேனலில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 40 பேர். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஏஐ பற்றி ஏஐ எவ்வளோ நம்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம். இன்னும் யார் சொல்லியிருக்கா? யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் யார்? ஆண்டனியோ கெட்டஸ். யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரலான ஆண்டனியோ கெட்டஸ் எங்கே வச்சு சொல்லியிருக்காங்க? ஜெனிவாவில் வச்சு. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 40 பேர் இருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸோட 5 மெயின் ரீஜியனை சேர்ந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே இதில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நோபல் ப்ரைஸ் வாங்கினா மரியா ரீசா. ஸோ அவங்க வந்து இந்த டீமில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 40 பேர் பேனலில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா மரியா ரீசா. இவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க. எதுக்கு அப்படின்னா பீஸுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் டியூரிங் அவார்டு வாங்கினா ஒரு லிட்ரேட். ஸோ அவர் யார் அப்படின்னா யெஷுவா பென்கியோ. ஸோ இவங்க இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா குளோபல் ஏஐ இம்பேலன்ஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ 75% ஆஃப் குளோபல் கம்ப்யூட் கெப்பாசிட்டியை வந்து வச்சுருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 59 ஏஐ மாடல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதே சைனாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 15% கம்ப்யூட்டர், அதாவது 35 ஏஐ மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மற்ற வேர்ல்டே 10% தான் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை ஏஐ மாடல்ஸ்ன்னு பாருங்கள். யூஎஸ்ஏ 59 ஏஐ மாடல் வச்சுருக்கு, சைனா 35 ஏஐ மாடல் வச்சுருக்கு, ரெஸ்ட் ஆஃப் அ வேர்ல்டு எல்லாரும் சேர்ந்து 13 ஏஐ மாடல் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது குளோபல் லெவலில் பயங்கரமான இன்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ கிட்ட ஒருத்தவங்க வந்து அப்ரூவல் வாங்குறாங்க. யாரா அப்படின்னா டெல்லி வெரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். டெல்லி வெரிஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஆர்பிஐ கிட்டேருந்து டைப் 2 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கான ஒரு திங்கை வந்து வாங்கியிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டெல்லி வெரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து யாரோட ஒரு சப்சிடரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வெரி லிமிடெடோட ஒரு சப்சிடரி, ஃபுல்லி ஓன்ட் பை டெல்லி வெரி தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ கிட்ட வந்து டைப் 2க்கான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி நான் டெபாசிட் டேக்கிங் அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி. ஸோ ஏபிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்வீடிஷ் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏபிபி குளோபல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ இவங்க வந்து குளோபல் லெவலில் நெட்ஒர்க்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நாளுக்கு? அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த பார்ட்னர்ஷிப் தொடரும். டிசிஎஸ் ஏபிபியோட பார்ட்னர்ஷிப் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஏபிபி வந்து ஒரு ஸ்விஸ் டெக்னாலஜி கம்பெனி. எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1988 க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் ஜூரிச் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து ஒரு ரிப்போர்ட், பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா 100 ரிப்போர்ட் 2026. ஸோ இதை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிராண்ட் ஃபினான்ஸ். ஸோ வேர்ல்ட்லேயே பிராண்ட் எவாலுவேஷனை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஆளுங்கன்னா நம்ம பிராண்ட் ஃபினான்ஸ் தான். ஸோ அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் 100 பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா 100 ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் யார் யார் என்னென்ன ரேங்க்னு பார்க்கலாமா? ஓகே. டாடா குரூப் இருக்காங்க இல்லையா? ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட், இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டுன்னு யாரை சொல்கிறோம்? டாடா குரூப்பை தான் வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து புதுசாக இந்த டாப் 10 வந்து யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அதானி குரூப் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா 100 2026 ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை கொடுத்தது பிராண்ட் ஃபினான்ஸ். ஸோ பிராண்ட் ஃபினான்ஸ் வந்து எங்கே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா லண்டன் பேஸ்டு கன்சல்டன்சி. ஸோ அவங்க வந்து இது வந்து கொடுக்குறாங்க, இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டாப் ஃபர்ஸ்ட்டில் இந்தியாவில் இருக்க டாப் 10, அதாவது மொத்தம் 100 இருக்க ரிப்போர்ட்டு. ஸோ இதில் டாப் 1ல் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப்பு. ஸோ இந்த டாடா குரூப் வந்து இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டாக வந்து பார்க்கப்படுது. இது எத்தனாவது வருஷத்துக்கு? 10 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக இவங்க தான் இருக்காங்க டாப் 1ல். ஸோ இவங்களோட மதிப்பு $33.6 பில்லியன். ஸோ ஃபாலோடு பை இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸோட மதிப்பு எவ்வளோ? 15.3 பில்லியன். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் எல்ஐசி இருக்குது. ஓகேவா? ஸோ எல்ஐசி வந்து அதுவும் வந்து 15.3 பில்லியன் அவங்களோட மொத்த மதிப்பு. ஸோ இப்போ புதுசாக என்ன அப்படின்னா இந்த டாப் 10ல் 8வது இடத்துல ஒருத்தவங்க புதுசாக உள்ள வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி குரூப். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 13வது இடத்துல இருந்தாங்க. இப்போ வந்து 8வது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட், இப்போ வந்து எதுக்கு பார்த்தோம்? மோஸ்ட் வேல்யூபிள் பார்த்தோமா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ரொம்ப வேகமாக வளரக்கூடிய பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலான் எனர்ஜி. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் இன் 2026. ஓகேவா? ஸோ இதோட மதிப்பு ஒரு வருஷத்தில் 114 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிராண்ட் வந்து என்ன அப்படின்னா தாஜ் ஹோட்டல்ஸ். ஓகேவா? ஸோ தாஜ் ஹோட்டல்ஸ் இதோட வேல்யூஷன் வந்து 878 மில்லியன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அப்படின்ற வந்து பேச்சை வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாஜ் ஹோட்டல்ஸ். கடந்த 5 வருஷமாக இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டாக வந்து இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் வந்து புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். ஸோ யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஸோ உக்ரைனோட புது பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செர்கி கொரட்டிஸ்கி அப்படின்றவர் தான் புது பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் வந்து சிஇஓ ஆஃப் நாஃப்டோ கேஸ் ஆஃப் உக்ரைன். ஸோ உக்ரைனோட நாஃப்டோ கேஸோட சிஇஓவாக இருந்தார். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைனோட பிஎம்மாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா X20. ஸோ யார் இந்த X20 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு கேரளா பேஸ்டு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட 2வது ஸ்பேஸ் சேட்டலைட்டை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னா கொயோ சேட்டலைட். ஸோ கொயோ அப்படின்னா என்ன அப்படின்னா கைனட்டிக் ஆப்டிக்கல் யா அப்சர்வர். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா SpaceX டிரான்ஸ்போர்ட்டர் 17 மிசைலை வச்சு லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில்
வாண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஷேடர், அதாவது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் 17 வந்து நிறையா தான் கொண்டு போயிருக்கோம். அதில் இவங்களோடதும் ஒன்று. வாண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அங்கே வச்சு தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து கிட்டத்தட்ட 81 பேலோட் கொண்டு போச்சு. அதில் இதுவும் ஒன்று, கேரளாவோட X-20 ஒரு ஸ்பேஸ் பேஸ்டு திங் ஒன்று. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேட்டலைட் வந்து ஒரு 18லேருந்து 24 மாதம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தயாரிக்கப்பட்டது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1500 பீகான் ப்ராடக்ட்ஸை வந்து இது வந்து டீகோட் பண்ணும். ஸோ இது வந்து 75 கிராண்ட் கமெண்ட்ஸை வந்து கொண்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ரேரான 2 புது பீ ஸ்பீசிஸ், அதாவது ஒரு 2 புது தேனி வகையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசில் இருக்க ஷியாங் வேலியில் வச்சு இந்த 2 புது ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசோகா ட்ரீ ஃபார் ரிசர்ச் இன் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், ஏட்ரி அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏட்ரி வந்து கர்நாடகாவில் இருக்க பெங்களூரில் இருக்க ஒரு ரிசர்ச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்த 2 புது ஸ்பீசிஸ் ஆஃப் ரேர் சாலிட்ரி பீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாஃபரோடா ட்ரையாங்குலேட்டா, ஸோ அதுக்கப்புறம் ஹேப்பர்போலா அடி அப்படின்னு 2 இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் ஜர்னல் ஆஃப் டாக்ஸானமியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மயாஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட் அஃபேர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிஷனல் ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இவங்க வந்து கண்டிஷனல் ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸோட கவர்னன்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதனால என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியன் ஜூடோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஆக்டிவிட்டீஸ், ஆர்கனைஸ் சாம்பியன்ஷிப்பு, செலக்ட் அத்லெட்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணலாம். எதுக்கு? அந்த ஜூடோ கேம்காண்டி. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து கண்டிஷனல் கீழே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட டைரக்டிவ்ஸுக்கும், அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கோட் ஆஃப் இந்தியா 2011 ஸ்போர்ட்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை 2ஐயும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கீழே தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கோட பேர் த வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கவை ஸ்பீக்ஸ் அப்படின்றது தான் இந்த புக்கு. ஓகேவா? த வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கவை ஸ்பீக்ஸ். ஸோ இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த புக்கை வந்து யார் எடிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் சிவகுமார். ஸோ இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து யார் வந்து ப்ரெசைட் பண்ணாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து இந்த புக்கை வந்து ப்ரெசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜூலை 15 வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. இந்த வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னா, ஸ்கில் ஃபார் அ ஷேர்டு ஃபியூச்சர் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு
ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். ஸோ அந்த ஏஐயோட பேர் என்ன அப்படின்னா நலம் டிஎன் அப்படின்னு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து அவுட் பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரிக்காண்டியும், ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவுட் பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரிக்காண்டியும் அப்பாயின்மெண்ட்டுக்காண்டியும் கொண்டு வரப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த நலம் டிஎன். ஓகேவா? ஸோ இது வந்து ஏஐ பவர்டு வாட்ஸ்அப் சேட் பாக்ஸாக வந்து இருக்கும். எதுக்கு? ஓபி ரெஜிஸ்ட்ரிக்கும், ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டுக்கும். ஓகேவா? இதை வச்சு எப்போ வச்சு சொன்னாங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் ஆடிட்டோரியம் சென்னையில் வச்சு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பைலட் பேஸ்டாக வந்து 22 டிஸ்ட்ரிக்டில் வந்து நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரி 22 டிஸ்ட்ரிக்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எம்பி நம்ம மத்திய பிரதேஷ் பயங்கரமான ஒரு செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்துருக்கு. யார்கிட்டேருந்து அப்படின்னா ஸ்பெயினோட சப்மர் கிட்டேருந்து. ஸோ ஸ்பெயினோட சப்மர் குரூப் வந்து இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசில் $2 பில்லியன் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்டா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசாக பயங்கரமான திங்க வந்து மத்திய பிரதேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்க போபாலில் நடந்த ஜிசிசி டேட்டா சென்டர் அண்ட் செமிகண்டக்டர்ஸில் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் காஸ், தேங்க்யூ.